வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சில்லி சிக்கன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கே இது ரொம்ப அருமையாக இருக்கும். என்னடா உண்மையிலே இவங்க வீட்டில் தான் செஞ்சாங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். இது உண்மையிலே வீட்டில் செஞ்ச சில்லி சிக்கனோட வீடியோ தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் பிள்ளைகளும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் இதை எப்படி செய்யலாம், அப்படி ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணுங்கிறத பொறுத்து நம்ம 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ சோள மாவு, மைதா மாவு ரெண்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பைண்டிங்க்கு யூஸ் ஆகும், அதனால் முட்டை சேர்த்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம காரத்துக்குன்னு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்குறோம். அது போக நம்ம எப்போவுமே சிக்கனை சேர்க்குற மாதிரி உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நம்ம சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஊற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் தேவையான அளவு சூடு பண்ணிவிட்டு அதில் சில்லி சிக்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கணும். அந்த ஸ்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் சம்டைம்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம சில்லி சிக்கன் பண்ணுறதுனால இதை நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சில்லி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வாணலியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு இருக்கும் இல்லையா, அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை லைட்டாக வதக்குனா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் அதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா நம்ம எப்போவுமே வதங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அந்த மாதிரி வதங்கக்கூடாது. லைட்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பரட்டி விட்டால் போதும். இதே மாதிரி இது கூட நம்ம கேப்சிகத்தையும் எடுத்து கட் பண்ணி இந்த ஷேப்லேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதனால் கேப்சிகத்தையும் இதே மாதிரி ஷேப்லேயே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அந்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டொமேட்டோ சாஸ். ஸோ இந்த டொமேட்டோ சாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு புளிப்பு சுவையும் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்லேயே நமக்கு இந்த 2 டேஸ்ட்டுமே ஆட் ஆயிரும். ஸோ இதையும் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டால் போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன். ஸோ இந்த சிக்கன் கொஞ்சம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை லைட்டாக அப்படியே பரட்டி விட்டு எல்லா இடத்துலையும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணாலே போதும். நமக்கு சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இதை பரட்டி விடும்போது கொஞ்சம் மெதுவாக பரட்டி விடுங்க. மசாலா ஃபுல்லாகவே கோட் ஆகி நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் நமக்கு ரெடி ஆயிரும். பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே அது எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனை நமக்கு கிரியேட் பண்ணோம். ஸோ எல்லோரும் வீட்டில் செஞ்சு ரசித்து சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.